மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் மீன ராசியின் வாழ்க்கை அமைப்பு, அவர்களுடைய உடல் அமைப்பு, குண அமைப்பு, மன வாழ்க்கை, புத்திரபாவகம், தொழில், உணவு முறைகள், அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய நாட்கள், கிழமை, திசம், நேரம், கல், தெய்வம் போன்றவற்றை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். மீன ராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களே மீனராசி நேயர்கள் என்று கருதப்படுவது உண்டு. இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான். இவர் காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கும் 4வது உபய ராசி ஆகும். சம ராசியான இது பகலிலும் வலுப்பெற்றதாகவும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவர்கள் பாதிப்படைவதில்லை. அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டேதானே இருக்கும். உடல் அமைப்பு மீனராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்துடனும் சாதாரண உயரத்துடனும் சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஏர் நெற்றியுடன் இருப்பார்கள். நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் காணப்படும். நிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் மீன் போன்று, புருவங்கள் வில் போன்றும் அழகாக இருக்கும். கனிந்த பார்வையுடனும் கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் எளிதிலும் வசப்படுத்தி விடுவார்கள். பேசுவது கூட மெல்லிய குரலில் தான் இருக்கும். நடக்கும்போது கைகள் 2ஐயும் வீசி உடல் குலுங்கியபடி நடப்பார்கள். குண அமைப்பு இந்த மீனராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே கற்பனை உலையில் மிதக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மனமும் தெளிவுடன் இருந்த போதும் தாராளமான குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்ட திறமைசாலிகளாக இருப்பார்கள். மற்றவர்கள் சக துன்பங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாகவும் நினைப்பார்கள். தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது. சமயத்துக்கேற்றவாறு பேசவும் தெரியாது. துர்போதனைகளையும் கெட்ட சுகவாசங்களையும் எளிதில் அடிமையாகி விடுவார்கள். எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகுகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களை விட்டு விலகவும் செய்வார்கள். பயந்து சுபாவம் கொண்டவர்களால் இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்குவது மிகவும் கடினமானது. மீனராசிக்காரர்கள் தமக்கு நாமே தீமை செய்து கொள்வது போல் நினைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். வீண் விவகாரங்களை அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள். இதனால் இவர்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றும் நிலைப்பாடுகள் ஏற்படும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய காலம் நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியே நாடுவார்கள். இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாகவும் சமயம் பார்த்து காலை வாரி விடுவார்கள். இந்த மீன ராசிக்காரருடைய மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுக வாழ்க்கையை விரும்புவார்கள். இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறே மன வாழ்க்கை அமையும். திருமணம் நடைபெற்று சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வாழ்க்கை துணையும் உற்றார் உறவினர்களும் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு அவையெல்லாம் எதிரும் புதிருமாகவே இருக்கும். தேவையற்ற மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் அப்படின்ற நிலைப்பாட்டில் வர்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மனைவிக்கு அந்யோன்யம் இருக்காது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகரித்து அமைதி குறைவும். இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடத்தில் இருக்கிற மரியாதை பழகும் குணம் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறப்படைவார்கள். பொருளாதார நிலை மீனராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பார்கள். ஒரு சில குடும்பத்தில் அவர்கள்
இளையவர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பண வரவில் அடிக்கடி தட்டுப்பாடுகளும் நிலையற்ற தன்மைகளையும் இருப்பார்கள். வீடு, மனை, வண்டி, வாகன, சொத்துக்கள் முயற்சியால் தான் செல்வத்தை சேர்ப்பார்கள். புகழ்ச்சி இவர்களுக்கு அடிபணிவதால் இவரை புகழ்ந்தால் போதும் மற்றவர்கள் அள்ளி கொடுத்து விடுவார்கள். எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம் வாழ்வில் வசதிகளை மட்டுமே குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை விரும்பி அணிவார்கள். நடனம், நாட்டியம், லாட்டரி, ரேஸ் இவற்றின் மூலமாக அதிகமான லாபம் கிடைக்கும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் என்றாலும் கடன்களால் அடிக்கடி தொல்லைகளும் ஏற்படும். இவருடைய புத்திர பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மீனராசியில் பிறந்த அநேகர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது சற்று தாமதமாகவே இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சற்புத்திர பாக்கியம் ஆசைக்கு ஒரு பெண் அஸ்திக்கு ஒரு ஆண் என்று பிறக்கும். அவர்களால் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் மீனராசியில் பெற்று விடுவார்கள். சிலர் பிள்ளைகள் நிலைப்பாடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இறைவனிடம் சரணாகதி அடைந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பெறுவார்கள். தொழில் மீனராசியில் பிறந்தவர்கள் ஜல சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் வாய்ப்பு கிட்டும். உதாரணமாக கப்பல், படகு, தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணங்கள் செய்வர்களாகவும், மீன்பிடி தொழில் வல்லவர்களாகவும், பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாகவும், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவங்ககிட்ட பொறுப்புகள் அதிகமாக ஒப்படைக்கலாம். ஏன்னா இவங்களே ஒரு திறமைசாலி சொல்லியிருக்கிறோம், ஒரு பொறுப்பானவங்க சொல்லியிருக்கிறோம். தெய்வீக ஆன்மீக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி பேங்க்கு, வட்டிக்கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நெய், வெண்ணெய் போன்ற பொருட்கள் லாபம் உண்டாகும். எத்தொழில் ஈடுபட்டாலும் அத்தொழில் முதன்மை வைக்கும் ஆற்றலை இவர்கள் பெற்றிருப்பார்கள். இவங்களுடைய இந்த உணவு முறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்க நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை குறைவாக சாப்பிட்டாலும் நிறைவாக சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் படைத்தவர்களாக இருப்பார்கள். நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பார்கள். தண்ணி குடிப்பது இவர்கள் உடல் நிலைக்கு நல்லது. பசலைக்கீரை வகைகள், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, கேரட், முழு கோதுமை, ரொட்டி, பார்லி, கேழ்வரகு போன்றவற்றை இவர்கள் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. அதுக்கடுத்து அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 9, 10, 11, 12 இந்த நாட்களில் அவங்க எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் அந்த செயல்பாடுகள் சீரும் சிறப்புமாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுப காரியங்கள், ஒரு நல்ல காரியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தேதியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்கன்னா அன்னைக்கு அவங்களுடைய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதிகமான வெற்றி வாய்ப்புகளையும் பார்க்காத ஒரு புதிய நபரை பார்க்கும் எண்ணங்களும் ஈடேறும். தொழில் செய்வது, கடன் வாங்க செல்வது, வங்கியில் லோன் போடுவது போன்ற காரியங்களை செய்வதும் இந்த நாட்களிலே மிக சிறப்பானதாக இருக்கும். கிழமை என்று எடுத்துக்கொண்டால் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் உயர்ந்த ஒரு கிழமையாக இருக்கப்படுகிறது. திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை நோக்கி இவர்கள் பிரயாணம் செய்வார்கள். வடகிழக்கு திசையை தான் இவர்களுடைய வீடு அமைந்திருக்கும். இவர்கள் அந்த எல்லையில் தான் இருப்பார்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இவர்களுக்கு பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு. கல் என்று பார்த்தோம்னால் புஷ்பராகம். தெய்வம் என்று பார்த்தமையானால் தட்சணாமூர்த்தி தெய்வ வழிபாடு நல்லதாகவே இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் சூடு இல்லாத ஜில்லென்ற நிலையில் உள்ள உணவுப் பொருளை தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் எப்பயுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மீனராசி நேயர்கள் மட்டுமல்லாது எல்லா ராசியிருக்கும் நம்ம பலன் சொல்லப்பட்டிருக்கிறோம். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம நிறைய பயிற்சிகள் நடைபெற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு வாஸ்து சாஸ்திரம் என்ற பயிற்சி
மிக விமர்சையாக அடுத்த வாரம் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. வாய்ப்பு உள்ளவங்க அதை பயன்படுத்தி கொள்ளணும்னா 99 76 83 60 64 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம விடையளித்து கொண்டிருக்கிறோம். இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொண்டு அதனுடைய நிவர்த்தி முறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, எப்படி செய்யலாம் என்ற நிலைப்பாடுகளை கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.